வந்து நாங்க எல்லா ஃபோட்டோலயும் சரி, எல்லா வீடியோலயும் சரி, கிருஷ்ணர வந்து இங்க வச்சிருக்கீங்க. ஆமா. கிருஷ்ணர் இல்லன்னா கூட அந்த மயில் தோகை வந்து கண்டிப்பா இருக்கும். அத நான் பார்த்துருக்கிறேன். ஆமா. ஸோ எ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? நம்ம கூடவே வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது எனக்கு யாரும் சொல்லியும் குடுக்கல. ம். நானும் வந்து பெருசா அத பிளான்லாம் கூட பண்ணல. ஓகே. ஆக்சுவலா வந்து சும்மா அப்படியே ஏதாவது பார்த்துட்டே இருப்பேன். ம். ஆன்லைன் பர்ச்சேஸ் அந்த மாரி பண்ணுவோம் இல்லையா? ம். ஸோ அப்படி நான் பார்த்தது தான் அந்த ப்ரோச் பின் அப்படின்ற விஷயம். ஸோ ஓகே. அதுல வந்து ராதே கிருஷ்ணர் பெண்டன்ட் ம். மாதிரி வந்தது அப்போ. ஸோ அது கூட சேர்த்து நானே வந்து பீகாக் ஃபெதர் வந்து ஆ எனக்கு ஸ்பிரிச்சுவல் எப்போ போனேனோ, அதுக்கு முன்னாடில இருந்தே எனக்கு அந்த மயிலிறகு மேல ஒரு அவ்ளோ ஓகே. ஒரு லவ். ஸோ அதுக்கப்புறமா நான் இத அட்டாச் பண்ணி போட்டுட்ட ஒரு விஷயம் தான். ம். மத்தபடி எனக்கு யாராவது சொல்லியோ, இல்ல நானே வந்து ரொம்ப யோசிச்சு பண்ண விஷயம் எல்லாமே இது ஓகே. கிடையாது. தானாக ஆமா. அமைஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் நெறைய அந்த பீகாக் ஃபெதர்ன்னா என்ன மாதிரி வேல பண்ணும்? ம். அது ஏன் வந்து கிருஷ்ணர் வச்சுக்கிட்டாரு? ஓகே. ஸோ எதுக்காக வந்து இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு பெரிய இதுவா போயிட்டு இருக்கு. அதே சமயம் முருகர் கிட்டயும் இது ம். ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. அவருக்கு வாகனமே மயில் ஆ. தானே! ஸோ அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் படிச்சு பீகாக் ஃபெதர் யாரெல்லாம் கூடவே வச்சுட்டு சுத்துறாங்களோ, ஓகே. அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு குறையும் வராது.